வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக்குக்கான பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோ வந்திருக்கு. முதலுக்கே மோசம்ன்ற அளவுல தான் வந்து நிக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேல்ஸ் குடும்பத்தை கோமதி சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. வழக்கம் போல பாட்டியை அடம் பிடிச்சி சத்தியாகிரகம் பண்ணி ஒரு வழியா ஒத்துக்க வச்சிடுறாங்க முத்துவேல் ஒத்துக்கிட்டா எல்லாரும் ஒத்துக்கிட்ட மாதிரி தானே. வேற வழி இல்லாம சக்திவேலும் பல்ல கடிச்சிட்டு வர்றாரு. வடிவு மாறி குமரவேல்னு விருப்பத்தையும் காட்டாம வெறுப்பையும் காட்டாம எல்லாரும் வந்து சேர்றாங்க. எப்படியாவது ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு பழனி தலையால தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியா எல்லாரும் ஒரு வழியா சாப்பிட வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பாட்டி கதிரை பத்தி என் பேரே அப்படின்னு ரொம்ப பெருமையா பேச சக்திவேலுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. எதுலடா சான்ஸ் கிடைக்கும் பிரச்சனை பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தவருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாயிட. ஏத்தா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ராஜி விஷயத்துல நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருந்தான்னு வச்சுக்க. நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட தானே கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கணும். அவன் நகையோட ஒருத்தனை நம்பி ஓடி போனது சரி, அவன் அவளை ஏமாத்திட்டு போனது சரி, நகை கூட போயிட்டு போகுது. ஆனா நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருந்தா ஏற்கனவே கோமதியால மானம் போன மாதிரி இப்பவும் போகாம இருந்திருக்கும். ஆனா அவன் செய்யவே இல்ல. சத்தம் இல்லாம ராஜிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அம்மா வழியா வர வேண்டிய சொத்தை ராஜி வழியா எடுத்துக்கலாம்னு நினைச்சிருப்பானோ, அதனாலதான் நம்ம ராஜிய கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்படின்னு கதிர சக்திவேல் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் வாயடிச்சு போயிருக்க கோமதி இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் இவன் ராஜிய கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. நம்ம குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் பகை இருக்குன்னு தெரிஞ்சப்போ ராஜியை கொண்டு வந்து ஒப்படைச்சிருந்தாதான் இவன் யோகிய. அப்படி செய்யாம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தவன ஒரு கேடு கெட்டவனை போய் உன்னோட பேரனை நீ கொஞ்சிக்கிட்டு இருக்கிற வெக்கமா இல்ல தூ அப்படின்னு சக்திவேல் அவங்க ஆத்தாவை திட்டி தீக்குறாரு. கோமதியால தாங்கவே முடியாம அண்ணே ராஜிக்கும் கதிருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு கோமதி சொல்லிட. ஓ அப்ப இதுக்கெல்லாம் நீதான் காரணமா அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா கோவப்படுறாரு. என் மக விஷயத்துல முடிவெடுக்க நீ யாரு? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு முத்துவேலும் பயங்கரமா கோவப்படுறாரு. ச்சே எங்களுக்கே தெரியாம எவ்வளவு பெரிய சதிவலை பின்னி இருக்க நீயே ஒரு ஓடுகாலி. இப்ப எங்க வீட்டு பிள்ளைய ஓடுகாலி ஆக்கிட்ட நீ அப்படின்னு பயங்கரமா கோவப்படுற சக்திவேல் இன்னையோட உங்க உறவை அடியோட தலை முழுகிடுறோம். பாவம் பார்த்து பொம்பளை பிள்ளைங்களாச்சுன்னு வந்து ஸ்டேஷன்ல நின்னோம். இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அப்படின்னு கோமதியை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு சக்திவேலும் முத்துவேலும் வெளியே போக பாட்டி மாறி வடிவன்னு எல்லாரும் திகச்சு போய் நிக்கிறாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்து முறைச்சிட்டு குமரவேலும் போயிடுறாரு. பாட்டி நடுநடுங்கி போய் ஐயோ எல்லாமே அடியோட போயிடுச்சே அப்படின்னு நெல குளிஞ்சு போய் நிக்கிறாங்க. ச்சே எல்லாமே பகல் கனவா போயிடுச்சு அப்படின்னு வேல்ஸ் ஃபேமிலி லேடிஸும் போயிடுறாங்க. அவ்வளவுதான் பாண்டியன் பயங்கர கோபத்தோட நின்னுட்டு இருக்காரு. கோமதி மெல்ல தயங்கிக்கிட்டே போய் ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கண்ணீரோட கெஞ்சிட்டு இருக்காங்க. ஏய் 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 புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் உடைஞ்சிருச்சுன்னா உடைஞ்ச கண்ணாடி மாதிரி தான், திரும்ப ஒட்டவே ஒட்டாது. என்னால இதை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது. நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைச்சதும் இல்லை, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு பாண்டியன் பயங்கரமா கோவப்பட்டு கோமதியை விட்டு ஒதுங்கி வேக வேகமா போயிட்டு இருக்காரு. சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறது கூட ஒரு வழியில நல்லதா தான் இருக்கு. இப்ப கோமதியும் ராஜியும் போய் அவங்களை இங்க கூட்டிட்டு வர இப்ப பாண்டியன் கோமதிக்குள்ள பெரிய விரிசல் விழுந்துருச்சு. அண்ணன் வீடும் அடியோட தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. பாண்டியனும் கோமதியை ஒதுக்கி தள்ளிட்டாரு. தங்கமயில் வாழ்க்கையும் சரவண வாழ்க்கையும் தான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா இப்ப பாண்டியன் கோமதிக்குள்ள பெரிய அளவுல பிரச்சனை வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.